முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு அந்த முயற்சியின் பலனாகத்தான் இப்போது வெற்றியை கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டாய்தானே. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களும் தோல்விகளும் நீ வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறதுன்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. எல்லாருக்கும் எப்போதும் நேரமும் வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியாக முயற்சி செய்கிறவங்க தான் நினச்சதை அடைகிறாங்க. நீயும் உன் தொடர் முயற்சிகளுக்கான மாபெரும் வெற்றியை பெறுவாய். கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ முயற்சி செய். உன் எதிர்காலம் நீ நினைச்சதை விட அழகாக இருக்கும் என் செல்வமே. உன்னை வெறுத்து வேணாம்னு சொன்னவங்களுக்காக நீ பின்னாடி அவங்கள தேடி போக வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சி பாதையை பற்றி மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டே இரு. உன்னை விட்டுட்டு போகிறவங்க நாளைக்கே நீ ஜெயித்த பிறகு உன்னை தேடி வந்து உன் வாழ்வில் சேர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையும் உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக நான் எல்லாத்தையும் சரி செய்வேன் என் செல்வமே. நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம், நாளைக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சேமிப்பை வேணும்னா காசு பணத்தை வேணும்னா சேர்க்க முடியும். நாளைக்கு வாழ்ந்துக்கலாம்னு வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட சேர்த்து வைக்க முடியாது. உன் நம்பிக்கை எப்போதும் ஒரே நாளில் உதிர்ந்து விடக்கூடிய பூவாக இருக்க வேண்டாம். நல்லது நிச்சயம் நடக்கும்னு நம்பிக்கையை ஆணி வேறாக அந்த மலரை உருவாக்கும் செடியாக நிரந்தரமாக வச்சுக்கோ. நம்பிக்கை எந்த அளவுக்கு உன் மனசில் ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு அழகான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். வெற்றி பெற்ற ஒருவனை விட தோல்வி அடைஞ்ச பல பேர் பின்னாடி நீ போய் பார்த்தினா அவங்க செஞ்ச முயற்சி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய். எப்போதும் வெற்றி மட்டுமே எல்லாருக்கும் கிடைக்காது. தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதுக்கு பிறகு நிரந்தர நிலையான வெற்றி கைகளில் வந்து சேரும். வாழ்க்கையை நீ அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே இரு. நீ பெற்ற வெற்றிகளும் அந்த வெற்றிகளை பெறுவதற்காக நீ கடந்து வந்த வழிகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்ட உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை கஷ்டமானதாக தெரியாது என் செல்வமே. ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக விடாமுயற்சியோடு முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம்னு உனக்கு உறுதியாக தெரிஞ்சா உன் முயற்சியை இரட்டிப்பாக்கு. நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன். தன்னம்பிக்கைங்கிற செல்வம் உன்னிடம் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி படிகளில் ஏறி மணிமகுடத்தை சூட்டி கொள்ள முடியும். தன்னம்பிக்கையோடும் இறைபக்தியோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நேற்று நடந்த விஷயம் ஏன் தேர்த்து போச்சுன்னு இன்னைக்கு நீ காரணத்தை கண்டறிந்தினா நாளைக்கு வெற்றிக்கான வழிகளை சரியாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நீ வேலை செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றியை பெற முடியும் என் செல்வமே. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க செல்வந்தர்களாக வாழ முடியும். ஆனால் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு முன்பாக உன் கடின உழைப்பால்டா மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. அதிர்ஷ்டங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதே உன்னுடைய உழைப்பும் இறை பக்தியும் மட்டும்தான். நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறியோ, எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையோடு வேலை செய்கிறியோ அதுதான் அதிர்ஷ்டமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை செல்வ வளமிக்க சந்தோஷமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என் செல்வமே. முடியாதுன்னு சொல்வதற்கு காரணமே மனிதன் முடியும் என்பதற்கான வழிகளை தேடாததால் தான். எப்போதும் எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, உன் திறமையால் நீ தேடிக்கொள்வது. உன் திறமையில் நீ கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு நீ ஜெயிச்சு வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கு
உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டுறேன். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ ஜெயிப்பதற்கான வழிகளை காட்ட நான் தயாராகவே இருக்கேன். தன்னம்பிக்கை உனக்குள்ள தலை தூக்கினாலே, நீ முயற்சியை விடாமல் அதிகப்படுத்தினாலே கண்டிப்பா உனக்கான முன்னேற்றம் உன்னை வந்து சேரும். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையவே ஜெயிப்பாய் என் செல்வமே. விடியுன்ற எண்ணத்தில் உறங்கப் போகும் நீ சாதிக்க முடியுன்ற எண்ணத்தில் எழுந்திரு. கண்டிப்பா அனைத்தையும் உன்னால சாதிக்கவும் முடியும், செஞ்சு ஜெயிக்கவும் முடியும். நேரமும் காலமும் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது கிடையாது. உன்னுடைய முயற்சி மட்டும்தான் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அதனால எப்போதும் ஜாதகம் அது இது நல்ல நேரம்னு காத்துக்கிட்டு இருக்காத. நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு முன்னேறி போனினா உன் வாழ்க்கையில் தானாகவே வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. உன்னுடைய தொழிலை நீ சரியாக தேர்ந்தெடு. தோத்தா கூட நீ தான் முதலாளி. எப்பவுமே அடி எடுத்து வைக்கிறதும் வேலையை ஆரம்பிப்பதும் தான் கஷ்டம். ஆனால் ஆரம்பிச்சிட்டினா அதுக்கப்புறம் அதில் நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, உனக்கான ராஜ்யத்தை கண்டிப்பாக உன்னால் உருவாக்க முடியும். விடாமுயற்சியை தொடர்ந்து செய்கிற தன்னம்பிக்கையோடு கூடிய இறைபக்தி உள்ள என் பிள்ளையான உனக்கு நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிகளை காட்டுவேன். உனக்கான பாதையை எப்போதும் நீயே தேர்ந்தெடுக்க தயாராகு. ஏன்னா நீ உன் காலை வச்சு நீ தான் போகணுமே தவிர உனக்காக வேறு யாரும் வந்து நடக்க முடியாதல்லவா. உன் எண்ணங்கள் எப்போதும் விண்ணை எட்டி பிடிப்பதாக, உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருப்பேன். என்னை விமர்சித்தால் கூட எனக்கு கவலை இல்லை. விமர்சிக்கும் அளவுக்கு நான் வளர்ந்து இருக்கிறேன்னு நீ எப்போதும் உன்னை மிகப்பெரிய உயர்வான ஆளாக நினச்சிக்கோ. யார் உன்னை விமர்சித்தாலும் குறை சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படவோ கண்கலங்கவோ கூடாது என் செல்வமே. எப்போதுமே வெற்றியோடு சேர்த்து மகிழ்ச்சியும் வந்து சேரும். நீ எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறாயோ, தோல்வியை கடந்து வரக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு உனக்குள்ள வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். மற்றவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாத. அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்வது தான் சரியாக இருக்கும். நிழலை நம்பி நிஜத்தை விட்டுடாதே என் செல்வமே. யார் யாருடைய தலைவிதி எப்படி இருக்கோ, யாருடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு இருக்கோ அதுபடி தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையும் நீ நம்பிக்கையோட இறைபக்தியோட வாழும்போது கண்டிப்பா உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். முயற்சியே செய்யாம முன்னேற்றம் கிடைக்கணும்னு நம்புனா எப்படி? நீ மட்டும் கடுமையா முயற்சியை செஞ்சு பாரு. கண்டிப்பா உனக்கான வெற்றி கதவுகளை நானே திறந்து வைப்பேன். இப்போது கூட நீ ஜெயிக்க போற. நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு நல்ல செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. நீ ஜெயிக்கணும்னா அந்த வெற்றிக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. தோல்வியுக்கான பொறுப்பை விதியிடம் விட்டுவிடு. விடாமுயற்சி மட்டும் எப்போதும் உன்கிட்ட இருக்கட்டும். விடாமுயற்சியை தொடர்ந்து செய்கிற உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தன்னம்பிக்கை எப்போதும் தண்ணீரை போல இருக்கட்டும். தண்ணீர் நினச்சிச்சுன்னா அமைதியாக ஒதுங்கி போகவும் செய்யும். இல்லை அதுக்கு பிடிக்கலைன்னா எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் அதை உடச்சி நொறுக்கிட்டு அதை எரிச்சிட்டு கடந்தும் போகும். நீயும் அதே போல தண்ணீரை போல எல்லாவற்றுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நடந்துக்க தயாராகு. நீ எப்படி ஜெயிக்கணும், வாழ்க்கை எப்படி வாழணும்னு தீர்மானிப்பது அடுத்தவன் கிடையாது, உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தான். உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் நீ சரியா நேர்மையா செய்யும் பட்சத்தில் கண்டிப்பா நீ ஜெயிச்சு நிற்ப. உனக்கு ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் தடுத்தேன்னா அதை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. அதுவே நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அதை வேற யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. கண்டிப்பா உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் உன் கைகளில் நான் கொடுப்பேன். காலம் மாறும், நல்ல நேரம் வரும்னு கற்பனையிலேயே காத்திருக்காம தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சினா உன் முயற்சிகளுக்கேற்ற வெற்றியை இந்த முருகப்பெருமான் நான் அமைச்சு கொடுப்பேன். முயற்சிகள் தோற்று போகலாம், ஆனால் ஒருபோதும் நீ தளர்ந்து விடாதே. இங்கு விதை கூட கீழே விழுந்துதான் அப்புறமா மரமா முளைச்சி எந்திரிச்சு நிற்கிது. உன் தோல்விகள் அனைத்தும் தோற்று போய் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்கு ஏற்ற வெற்றிகளை இந்த முருகன் உன் கைகளில் கொடுப்பேன்.
நீ தனியாக இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் நீ தோத்து போயிடுவ, வேதனையாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதே. தனிமைதான் நீ சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்குள்ள நல்ல சிந்தனைகளை கற்றுக் கொடுக்கும்ன்றத